நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்மத்கை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே. இவ்விடத்திலே அவ்விடத்திலே ஒரு நாடு சேர்ந்து அனுபவிக்கிறது பரமபதத்திலே, இவ்விடத்திலே ஒரு ஊராக சேர்ந்து அனுபவிக்கிறீர்களே, இதெல்லாம் வாழ்க்கை. அங்க ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஒரு நாடு சேர்ந்து என்ன பண்றது, எம்பெருமானை தொழுகிறது. எம்பெருமானை சேவிச்சுட்டு இருக்காங்க ஒரு நாடு சேர்ந்து. நித்தேஸ்வரிகள் எல்லோரும் எம்பெருமானை சேவிச்சுட்டு இருக்கா. இங்க எப்படி இருக்குன்னா இந்த ஊரையே அவன் தொழுகிறான். பெருமான் அவன் வந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சேவிச்சுட்டு போறான். அத்தனை பெண்கள் என்ன, மாமிகள் என்ன, தாய்மார் என்ன, எல்லோரையும் கண்ணன் வந்து சேவித்து விட்டு செல்கிறான். அதை பார்த்த அமை அதை பார்க்கும்படியாக இந்த லோகத்தில அவன் சேவிப்பதை தொழும்பதை அவன் தொழுவதை காணும்படியாக வந்து பிறந்திருக்கிறீர்களே, உங்களுக்கல்லவோ வாழ்ச்சி என்று வாழக்கூடிய பெண்கள் என்று அழைக்கிறாள். அந்தாள் உருகிப்போய இடத்திலே அழைக்கிறாள். வந்து சேர்ந்த பெண்களை பார்த்து நீங்கள் தான் வாழக்கூடியவர்கள் என்று தெரிவிக்கிறாள். அப்படிப்பட்ட வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, நாம் நம்முடைய பாவைக்கு, நாம் நம்முடைய பாவை நோன்பு, அந்த நோன்புக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை கேளீர்கோள் என்று தெரிவிக்கிறார். நோன்புக்குன்னு சொல்றாளே அந்தாள் இவ்விடத்திலே நோன்பா நோக்க போறா. என்ன நோன்புன்றது ஒரு வியாஜம். நோன்பு என்பது ஒரு பொய். அந்த பொய்யை கொண்டு உண்மையிலேயே எம்பெருமானைத்தான் அடைய போகிறார்கள், எம்பெருமானிடத்திலே தான் செல்கிறார்கள். அதனால நோன்புன்னு ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். பொய்யை சொல்லி எம்பெருமானிடத்திலே செல்லுகிறார்கள். இப்படி பொய் சொல்லலாமா? ஆண்டாளே பொய் சொல்லலாமா? ஆண்டாளே பொய் சொன்னா மற்ற பேர் யார் என்ன கேட்பார்கள்? ஏன் இப்படி ஆண்டாள் பொய் சொல்லுகிறாள் என்றால் பொய் சொல்லலாம் என்று தெரிவித்திருக்கிறது சாஸ்திரமானது. எப்போது சொல்லலாம் என்றால் 5 காலத்திலே பொய் சொல்லலாம். எப்போ? விவாக காலே ரதிசம் பிரயோகே பிராணார்த்தையே சர்வதனாபகாரே விப்ரஸ்யஜாத்தே அனிருதம் வதந்திஹி என்று பொய் 5 காலத்திலே சொல்லலாம்னு சாஸ்திரமானது விதிக்கிறது. விவாக காலே என்று கல்யாணமாகக்கூடிய காலத்திலே பொய் சொல்லலாம். அண்ணா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் ஒரு பழமொழி இருக்கிறது. அதுக்கு சேர கல்யாண காலத்திலே அண்ணா பொய் சொல்லலாம். காலத்துல நடுவில் வருவா வந்து தெரிவிப்பார்கள். ஒண்ணு அவர் வீட்டுல வந்து சொல்றான், மாப்பிள்ளை இருக்காரே ஒத்த காலில் நிக்கிறார், உங்க பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒத்த காலில் நிக்கிறார் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றார். அந்த இடைத்தரகர் புரோக்கர் அவன் வந்து சொல்றான், மாப்பிள்ளை இந்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒத்த காலில் நிக்கிறான் அப்படின்னு. நேர மாப்பிள்ளை இடத்துல போய் சொல்றான், பொண்ணு இருக்காளே அவள் ஒத்த கண்ணால உங்களையே பார்த்துட்டு இருக்கா, உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிப்பாள் அப்படின்னு போய் மாப்பிள்ளை இடத்துல சொல்லிடுறான். அதனால முன்னாடி எல்லாம் பொண்ணையும் பையனையும் முன்னாடி பார்க்கவே வேண்டாம், நான் நேரா வாங்கோ கல்யாணமா இருக்கு வாங்கோ காத்துன்னு இருக்கா 2 பேரும் கல்யாணமா இருக்கு வாங்கோ கல்யாணத்தை முடிச்சுடலாம் அப்படின்னா அந்த புரோக்கர் அவன் சொன்னான். சரி அப்படின்னு நம்பிட்டு கல்யாணம் ஆளுக்கு வந்து பார்த்தா மாப்பிள்ளைக்கு ஒரு கால் இல்லை, பொண்ணுக்கு ஒரு கண்ணு இல்லை. மாப்பிள்ளை அதனால ஒத்த காலில் இந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நிற்பேன். அவர் என்ன நிக்கிறது, எப்பவும் அதே ஒத்த காலில் தான் நின்றுட்டு இருக்கார். பொண்ணு அவள் ஒத்த கண்ணால மாப்பிள்ளையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா அவன் எல்லாத்தையும் இதே ஒத்த கண்ணால தான் பார்ப்பா. இருக்கிறதே ஒரு கண்ணு தான், இன்னொரு கண்ணுக்கு எங்க போறது? ஆனாலும் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி கடைசியில 2 பேருக்கும் கல்யாணத்தை கட்டி முடித்து விட்டார்கள். இதை போல எல்லாம் நிறைய பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவது என்பது உண்டு. அப்படி கல்யாண காலத்திலே பொய் சொல்லலாம். ரத்திசம் பிரயோகே, அதற்கு மேலே கணவனும் மனைவியும் தனியாக இருக்கக்கூடிய காலத்திலே பொய் சொல்லலாம். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்திருக்கா. ராத்திரி வேளையிலே கணவன் அவர் மனைவி இடத்துல சொல்றான், டி நாளைக்கு ஹைதராபாத் போறேன்டி, அதனால நல்ல சார்மினார் முத்துல உனக்கு நல்ல ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வரேன் சொல்றாரு அவர். சரிண்ணா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா அந்த மனைவி. அடுத்த நாள் கார்த்தால கிளம்புறாரு ஹைதராபாத்துக்கு. அப்பொழுது மனைவி சொல்றா, நான் நெக்லஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேள் மறந்துடாதீங்கோ அப்படிங்க. உடனே அந்த ஆத்துக்காரர் சொன்னார், ஏண்டி நீயே ஒரு நெக்லஸ் உனக்கு ஒரு நெக்லஸா அப்படின்னு. நீயே ஒரு நெக்லஸ்னா என்ன? நெக்லெஸ் தனியா பிரிச்சுடணும். நெக்லஸ்ன்றத நெக்கு லெஸ், கழுத்தே இல்லை உனக்கே, கழுத்தே இல்லை, அவ்வளோ குண்டா இருக்க நீ, உனக்கு கழுத்தே இல்லை, உனக்கு எதுக்கு நெக்லஸ் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அவ்வளவுதான். அதனாலே அப்படி போய் சொல்லலாம். அதிசம்பிரயோகே பிராணார்த்தையே, உயிர் போறது ஒருத்தன் கொன்னுடுவேன் அப்படின்றான். அந்த காலத்திலே வேறு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். சர்வ தனாபகாரி, எல்லாம் பணமெல்லாம் திருடின்னு போறது. அப்பொழுது ஒருத்தன் பொய் சொல்லலாம். கொள்ளைக்காரன் வந்திருக்கான், திருட வந்திருக்கான், ஏய் பணம் எங்க இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்கறான். கேட்டா ஐயோ
உண்மையைத்தான் பேசுறோம். பாருப்பா, அவ்விடத்துல இந்த லாக்கர்ல பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பொய்யை சொல்லலாம். விப்ரஸ்ய ஜாத்தே. அதற்கு மேலே பிராமணன் பிரம்மஞானத்தோட கூடி இருக்கக்கூடியவன் எம்பெருமானை பற்றி அறிந்த ஒரு பிராமணன் விஷயமாக பொய் சொல்லலாம். இந்த 5 காரணத்துக்காகவும் பொய் சொல்லலாம். அனிருத்தம் வதந்தி. இதை தவிர மற்ற காலத்துல தான் பொய் சொல்லக்கூடாது, இதிலே பொய் சொல்லலாம்னு சொல்லி இருக்கு சாஸ்திரம். ஆண்டாளுக்கு இந்த 5மே பொருந்தும். ஆண்டாளுக்கு இது கல்யாண காலம். கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் நடக்க போகிறது. அதற்கு மேலே நைதிசம் பிரயோகே. ஆண்டாள் கண்ணனோட பேசிட்டு இருக்கா. அதனாலே கணவன் மனைவி பேச்சாக அமைந்திருக்கிறபடியாலே பொய் சொல்லலாம். பிராணார்த்தையே, ஆண்டாளுக்கு இந்த பொய்யை சொல்லி கண்ணனோட சேரலன்னா உயிரே போடும். அதனாலே பொய் சொல்லலாம். சர்வதனாபகாரே, எல்லா பணம் ஆண்டாளுக்கு எல்லா ஐஸ்வர்யம். இது கண்ணன் தான் எல்லா ஐஸ்வர்யம். கண்ணனே போயிட்டான்னா எல்லா ஐஸ்வர்யம் போன மாதிரி. அதனாலே கண்ணன் பொருட்டு இந்த நோன்பு என்று ஒரு பொய்யை சொல்லலாம். விப்ரஸ்ய ஜாத்தே. மேலே பிராமணர்கள் பொருட்டு பொய் சொல்லலாம். கண்ணன் அவன் தான் பிரம்மம், பரபிரம்மமாகவே இருக்கக்கூடியவன். அவன் பொருட்டு பொய் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அதனாலே பாவை நோன்புன்னு ஒரு பொய்யை சொல்லிக் கொள்கிறார். வியாஜம் பொய்யை கொண்டு பாசுரம் பாடுகிறார். அதற்கு சேர பாசுரம் பாடுகிறாள். இவ்விடத்திலே நாமும் நம்ப வைக்க செய்யும் கிரிசைகள் கேளீரோ. அதற்கு செய்யக்கூடிய அந்த சாமக்கிரிகளை எல்லாம், காரியங்களை எல்லாம் கேளீரோ, கேளுங்கோ சொன்னாள். இவ்விடத்துலதான் ஒரு சந்தேகம் வந்தது. ஆண்டாள் கேளீரோன்னு சொல்றாளே, எதுக்கா இப்படி சொல்றா? எதிரிலேயே இருந்து கேட்டு இருக்கா. அவளை பார்த்து கேளீரோன்னு சொல்றாளே, இது சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? விசாரித்தார்கள் உடைய பூர்வர்கள். இதெல்லாம் உட்கார்ந்துருக்கேன், நீங்க உட்கார்ந்து கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். சொல்லிட்டே இருக்கும்போது கேட்கறீடா, நான் கேட்கறதா? நடு நடுவில் அங்கங்க கேட்கறதா, கேட்கறீடா, நான் கேட்டு இருக்கேடா சொல்லிட்டே இருந்தா நீங்க என்ன நினைப்பேன்? இவருக்கு ஒன்றும் எதுவுமே விஷயமே தெரியல போல இருக்கு, சும்மா கேட்கறதான்னு கேட்டு இருக்கார். சுவாமி, நீர் சொல்றத நீரே கேட்டுக்கோ, எங்களுக்கு ஒன்றும் கேட்கல நீர் கிளம்பி போடுவேன். ஏன்னா இப்படி சொல்றேன்னு இப்போ கிளம்பி போயிட வேண்டாம். ஏன்னா இப்போ ஆண்டாள் முக்கியமா கேளீரேன்னு சொல்லிட்டு இருக்கா. அல்ல, ஆண்டாள் எதுக்காக சொல்றா? அப்ப அங்க இருக்கிறவா அவளை பார்த்து கேளீரோன்னு சொல்றாளே, ஆண்டாளுக்கு ஒருவேளை மேல பாட்டு வரலையோ, இதனால நடுல கேளீரோ கேளுங்கோ அப்படின்னு நடுவில் அப்படி சேர்த்துக்கிறாளோ ஆண்டாள். ஆண்டாளுக்கு என்ன பாட்டு வராத என்ன? பாட்டு பாடுறதுக்காகவே வந்து பிறந்தவன். அவளுக்கு வராதுன்னா வேற யாருக்கு தான் பாட்டு வர போறது? அதனாலே ஆண்டாளுக்கு பாட்டு வராமல்லாம் இல்ல, எதிரே இருக்கிறவர்கள் கவனிக்கவில்லை, அதனாலே கேளுங்கோன்னு சொல்றேன். ஏன் கவனிக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, வையத்து வாழ்வீர்கள், இந்த லோகத்திலே வாழக்கூடியவர்களே ஆண்டாள் அழைத்தார். அதையே நினைச்சுட்டு இருந்தா. இந்த பெண்கள் எல்லாம் அதை கேட்டாலோ இல்லையோ, வையத்திலே வாழக்கூடியவர்கள், இந்த லோகத்திலே நாமல்லவோ வாழக்கூடியவர்கள், வாழ பிறந்தவர்கள் நாமல்லவோ என்று அதையே யோசிச்சு அதையே தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். எப்படி வாழக்கூடியவர்கள்? நாம் வாழக்கூடியவர்கள் என்று அதையே நினைத்து கொண்டிருந்தாள். அதனாலே கடைசியிலே ஆண்டாள் அடுத்து சொன்ன வார்த்தையை கேட்கவே இல்லை, அதிலேயே மூழ்கி போய் கிடந்தார்கள். ஆண்டாள் போறோம்னா அதை யோசித்தது போறோம். மேலே கேளீரோஹோ, மேலே கேளுங்க, சொல்றேன் கேளுங்க என்று அவர்களை அழைப்பதற்காக தட்டி எழுப்புகிறாள். அவர்களை அந்த வையத்து வாழ்வீர்கள்ன்றதுல இருந்து வெளில வாங்கும், கேளுங்க. இப்ப எப்படி தெரியுமா கேட்கணும்? நீங்க மேலே நான் சொல்ல போவதை கேட்பதையே பிரயோஜனமாக கொண்டு கேளுங்கோள். கேட்பதே பிரயோஜனம் தான், கேட்பதே பலன், அதற்கு மேலே ஒரு பலன் கிடையாது, கேட்பதுதான் பலன் என்று கொண்டு நீங்கள் கேட்க வேண்டும் என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். யாரை போல என்றால் ஜனமேஜயனை போல. காலத்திலே ஜனமேஜயன் ஒரு ராஜா இருந்தான். யாரவன்னா அர்ஜுனன். மகாபாரதத்திலே அர்ஜுனன் இருந்தான். பஞ்சபாண்டவாளிலே 3ஆவதாக இருக்கக்கூடிய அர்ஜுனன். அந்த அர்ஜுனனுக்கு அபிமன்யு என்று ஒரு பிள்ளை இருந்தான். அந்த அபிமன்யுவுக்கு பரீட்சித்து என்று ஒரு பிள்ளை இருந்தான். அந்த பரீட்சித்தினுடைய பிள்ளை ஜனமேஜயன் என்பவன் அர்ஜுனனுடைய குழு பேர். ஜனமேஜயன்ற ராஜா அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான். பண்ணிக்கொண்டு வரக்கூடிய காலத்துல பொழுதும் அந்த ஜனமேஜயன் என்பவருக்கு வைசம்பாயனர் என்று ஒரு குரு இருந்தார், ஆச்சாரியன் இருந்தார். வைசம்பாயனர் இவனுக்கு பூர்வர்களுடைய சரித்திரங்கள், இவருடைய மூதாதையர்கள் அர்ஜுனன், பஞ்சபாண்டவர்கள், இவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லணும் என்று அவருக்கு ஆசை ஆகிறபடியாலே ஒரு நாள் இவனை கூட்டார். இந்த ஜனமேஜயனை கூட்டார். ஜனமேஜயா, உன்னுடைய மூதாதையர்களை பத்தி எல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டாமா? அவருடைய சரித்திரத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஏன் வந்து கேள, மகாபாரதம் சொல்றேன் கேள சொன்னார் வைசம்பாயன்.
சொன்னவாறே பார்த்தான் ஜனமேஜை. அவன் சொன்னான், சுவாமின்னு மகாபாரதத்துல எவ்வளோ ஸ்லோகம் இருக்கு கேட்டார். அவன் கேட்டவாறே இந்த வைசம்பாயனர் தெரிவித்தார், பா மகாபாரதத்திலே ரொம்ப அதிகம்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான், 1,25,000 ஸ்லோகம், அவ்வளவுதான் சொன்னார் வைசம்பாயனர். பார்த்தான், நடுங்கி போயிட்டான். ஏதோ மகாபாரதம்னா ஏதோ ஒரு 10 ஸ்லோகம் 20 ஸ்லோகம் இருக்குன்னு சொல்லுவார். இல்லை சுவாமி, அவ்வளோ 10 ஸ்லோகம்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ அவகாசம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா 1,25,000 ஸ்லோகம் அப்படின்னு சொன்னார். ஐயோ, அவ்வளோ ஸ்லோகமா? முடியவே முடியாது, கண்டிப்பா முடியாது, ராஜ்ய காரியம் நிறைய இருக்கு, கண்டிப்பா முடியாது, சென்று வருகிறேன் சுவாமி சொன்னார் ஜனமேஜை. சொன்னவாறே பார்த்தார் வைசம்பாயனர். அவர் சொன்னார், சரிப்பா, இங்கிருந்து நீ உன்னுடைய சபை வரைக்கும் நடந்து போவியே, அந்த வழியிலே உனக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்றேன் சொன்னார் வைசம்பாயன். பார்த்தான் ஜனமேஜயன், அந்த ஒரு ஸ்லோகம் கூட வேண்டாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்புறம் முனிவர் ரிஷியா வேற இருக்கார், ஏதாவது சபிச்சுட்டார்னா கஷ்டம். சரி சுவாமி சொல்லு அப்படின்னு சொன்னார். சொன்னவாறே அப்பொழுது அவனுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னார். தௌ புருஷௌ ஹிமம் மூடவ் சுயோதன தசானனவ் கோக்ரஹணம் மனபங்கம் ச திருஷ்ட்வா யுத்தம் புனః புனः. அப்பொழுது சொன்னார், தௌ புருஷௌ ஹிமம் மூடவ், இந்த லோகத்திலே 2 பேர் அதிமுட்டாள்கள் சொன்னார் வைசம்பாயனர். அவர் சொன்னார் ஜனமேஜயனுக்கு. பார்த்தான் ஜனமேஜயன், நடுங்கி போயிட்டான். என்ன அதுல ஒருத்தன் தானும் அப்படின்னு ஜனமேஜயனுக்கு சந்தேகம். முனிவர், நான் சொல்றேன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறியே, நீ தான் அதுல ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே நின்றுட்டான். சடன் பிரேக், அங்கேயே நின்னான் ஜனமேஜயன். உடனே அடுத்த வார்த்தை சொன்னார். யார் அந்த முட்டாள் சுவாமி கேட்டான் ஜனமேஜயன். சொன்னார் இவர், சுயோதன தசானனவ், ஒருத்தன் துரியோதனன், இன்னொருத்தன் தசானனன், 10 தலையோடைய கூடின ராவணன் சொன்னார். சொன்னவாறே, அப்படியா, ஏன் கேட்டான் ஜனமேஜயன். இவர் சொன்னார், கோக்ரஹணம் மனபங்கம் ச, கோக்ரஹணம் என்று பசுக்களை திருட வேண்டும் அபகரிக்க வேண்டும் நினைத்து கொண்டு வந்தான் துரியோதனன். பசுக்களை அபகரிக்கணும்னு வந்தா அவ்விடத்திலே பாண்டவர்கள் அவர்கள் 12 மாசம் வனவாசம் இருந்து 13வது மாசம் அஜ்ஞாதவாசம் இருந்தார்கள். அக்காலத்திலே விராட்ட தேசம், அந்த தேசத்திலே அஜ்ஞாதவாசம்னா மறைந்து கொண்டு இருக்க வேண்டும், யாரும் கண்டுபிடிக்க கூடாது. யாராவது பார்த்தார்களே ஆனால் அவர்கள் மீண்டும் 12 வருஷம் காட்டுக்கு போக வேண்டும் என்று சூதாட்டத்திலே விதித்திருந்தார்கள். அதனாலே 13வது வருடம் மறைந்து வாசம் செய்கிறார்கள் அந்த விராட்ட தேசத்திலே. அப்படி மறைந்திருப்பவர்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக துரியோதனன் பெரிய படையெல்லாம் எடுத்துக்கொண்டு போனான். துரோணர் என்ன, பீஷ்மர் என்ன, கர்ணன் என்ன, அஸ்வத்தாமா என்ன, எல்லாரையும் அழைத்து கொண்டு போனான். போய் இந்த விராட்ட தேசத்திலே இருக்கக்கூடிய பசுக்களை எல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டான். அப்பொழுது அந்த விராட்ட தேசத்திலே இருக்கக்கூடிய ராஜாவுக்கு உத்தரகுமாரன் என்று ஒரு பிள்ளை இருந்தார். பிள்ளை ராஜா, அவன் அவ்விடத்திலே இதே சமயத்திலே ஒரே சமயத்திலே துரியோதனன் அவன் முன்னாடியே பிளான்லாம் போட்டான். இந்த இடத்துல நாம் இந்த விராட்ட தேசத்தை தாக்கினோமே ஆனால் விராட்ட ராஜா அவன் நம்மோட யுத்தம் பண்ணிடுவான், விராட்ட ராஜா நம்மோட யுத்தம் பண்ணக்கூடாது. அதனாலே வேறு ஒரு படை, அந்த திரிகர்த்தர்கள் என்பவர்களை வேறு ஒரு பக்கமா போய் அவளை தாக்க சொல்லிவிட்டான். வேறு ஒரு பக்கமா போய் அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த திசையிலே விராட்ட ராஜா, அதற்கு மேலே தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன், இவா 4 பேர் அந்த பக்கம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பொழுது இன்னொரு பார்ஸ்வத்திலே பசுக்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு சென்றார்கள் கௌரவர்கள். அப்போ அங்க இருந்தது யாருன்னா விராட்ட ராஜாவினுடைய பிள்ளை உத்தரகுமாரன் என்பவனோ அர்ஜுனன். அவன் அவ்விடத்திலே இருந்தான். அர்ஜுனன் மாறுவேடத்திலே அவ்விடத்திலே இருந்தான். 2 பேர் தான் இருந்தான். அப்பொழுது உத்தரகுமாரன் அவன் தேரில ஏறிண்டான். அர்ஜுனன் அவன் தேரோட்டியான். தேரை ஓட்டி கொண்டு செல்கிறான். உத்தரகுமாரன் அவன் போய் நான் எல்லாரையும் யுத்தம் பண்ணி அழித்து விடுவேன் என்று சொன்னான். தேரில் ஏற்றின் தேரை ஓட்டின்னு போறான் அர்ஜுன். அப்பொழுது உத்தரகுமாரன் அந்த பெரிய கௌரவ சேனையை பார்த்தானோ இல்லையோ நடுங்கி போயிட்டான். ஐயோ, யாரும் யுத்தமெல்லாம் பண்ண முடியாது என்று தெரிவித்தான் உத்தரகுமாரன். பிற்பாடு அர்ஜுனன் போனா காண்டீபம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய வில்லை எடுத்து கொண்டு வந்தான். தேரிலே ஏறினான். உத்தரகுமாரனை தேரோட்டியாக முன்பு அமர்த்தினான். இப்போ அமர்த்தி அந்த தேரை ஓட்ட சொன்னான். நேராகத்தான் போனான், யுத்தம் பண்ணான். எல்லோரோடையும் யுத்தம். பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமா, கர்ணன் எல்லோரையும் புறமுதுகிட்டு ஓடச் செய்தான். கர்ணன்லாம் யுத்த களத்தை விட்டே ஓடிவிட்டான். துரியோதனன் அவனையும் அடித்தான். எல்லோரும் புறமுதுகிட்டு ஓடும்படியாக செய்தான். பசுக்களை மீட்டான். இது தெரிந்தும் அர்ஜுனன் ஒருத்தனை, தனி ஒருத்தனா, வேற யாரும் கிடையாது சேனையில, தனி ஒருத்தனாக நின்று கொண்டே அந்த கௌரவ சேனை முழுவதையும் அடித்து ஓட்டினான்.
பிற்பாடும் அது தெரிந்த பிற்பாடும் துரியோதனன் மறுபடியும் இந்த பாண்டவாளோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கலான்னு வந்தாரு. எப்படிப்பட்ட முட்டாள்தனம்! ஓ கிரகணம் வனபங்கம் ச. அதற்கு மேலே லங்கை முழுவதையும் எரித்தான் ஒரு குரங்கு. ஒரே ஒரு குரங்கு. ராவணன் அவன் அனுமானினுடைய வாலிலே நெருப்பிட்டான். அந்த நெருப்பை கொண்டே லங்கை முழுவதையும் எரிச்சுட்டான் அனுமன். அது தெரிந்தும் 700 வெள்ளம் குரங்குகள். அதற்கு மேலே ராமன் இவர்களோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கலான்னு நினைத்தானே. ராவணனை கூட ஒரு அதிமுட்டாள் உண்டு. வனபங்கம் ச திருஷ்ட்வா யுத்தம் புனః. இதை பார்த்துட்டும் மறுபடியும் யுத்தம் பண்ண வந்தார்களே, இவர்களை போலே ஒரு முட்டாள்கள் உண்டு சொன்னார் வைசம்பாயன். சபை வந்துடுத்து. வேற சொல்லி முடிச்சுட்டேன், ஜனமேஜயனே சபை வந்துடுத்து போயிட்டு வா சொன்னார் அவர். வைசம்பாயனர் சொன்னார். உடனே ஜனமேஜயன் சொன்னான், சுவாமின்னு அடியனுக்கு இந்த கோகிரானம் எப்படி நடந்தது, ஏன் அஜ்ஞாதவாசத்துக்கு வந்தா, எப்படி, யார் அந்த 10 தலையோடைய கூடினவன், யார் அந்த குரங்கு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அடியனுக்கு ஆசையா இருக்கேன், கொஞ்சம் சொல்றீரா கேட்டவாரே. அப்பொழுது சொன்னார் வைசம்பாயனர், உனக்கு ஏதோ ஒரு ராஜ்ய காரியம்லாம் ஏதோ இருக்குன்னு சொன்னையே கேட்டார் வைசம்பாயனர். உடனே சொன்னார் அப்பொழுது ஜனமேஜயன், எல்லாத்தையும் ஊச்சி வச்சுட்டு வந்து விடுறேன் சுவாமி, கேட்டாத்தான் இதுக்கு மேல என்னால ஒரு காரியம் பண்ண முடியும். எல்லா காரியத்தையும் மொழித்து விட்டு நேர வைசம்பாயனர் திருவடிகளில் வந்து விழுந்தான். வைசம்பாயனர் சொல்ல தொடங்கினார். ராமாயணம் என்ன, மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகமும் சொல்லி முடித்தவாறே அப்பொழுது ஜனமேஜயனை பார்த்து கேட்டார் வைசம்பாயனர், புருஷார்த்தங்கள் பலன்கள் என்பது 4. மனிதனாலே ஆசைப்படக்கூடிய பலன்கள் என்பது 4. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று சொல்லக்கூடியது. அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய 4. இந்த 4லே எது பலன், எது ஆசைப்பட தகுந்த பலன்னு நீ நினைக்கிறாய் கேட்டார் ஜனமேஜயன் இடத்துல வைசம்பாயன். போய் ஜனமேஜயன் சொன்னான், சுவாமின்னு இந்த 4மே பலம் கிடையாது, 4மே புருஷார்த்தம் கிடையாது, 4மே பலம் கிடையாது சொன்ன. பார்த்தார், நடுங்கி போயிட்டார். 4மே பலன் கிடையாது, அப்ப எதுதான் பலன் கேட்டார். அப்பொழுது வைசம்பாயனர், என்னப்பா கேட்டியா, தன் நேரம் 1,25,000 ஸ்லோகம் தொண்டவலிக்கு சொன்னேனே, கேட்டியா இல்லைன்னா தூங்கிட்டியா, அடுத்து நன்னா கொரட்டை விட்டு தூங்கிட்டியா, கொரட்டை விட்டா மாதிரி சத்தம் எதுவும் கேட்கலையே, என்ன பண்ண, எது பலன் சொல் கேட்டார் அவர். கேட்டவாறு இப்பொழுது ஜனமேஜயன் அவரை பார்த்து தெரிவித்தான், சுவாமின்னு உம்மை போலே பகவத் குணவித்தராயிருப்பார் ஒருவர் தென்னலும் சிறுதுளியும் பட்டா போலே சொல்ல கேட்காமை தெரிவித்தானா. எது தெரியுமா புருஷார்த்தம், எது பலன் தெரியுமா? உம்மை போலே பகவத் குண வித்தராயிருப்பார் ஒருவர். உம்மை போலே நீ இருக்கிற, எப்படி இருக்கிற, பகவத் குண வித்தர், பகவத் குணங்கள், பகவான் எம்பெருமானுடைய குணங்கள்னு சொல்லக்கூடிய சாட்டை, அந்த சாட்டையாலே நன்றாக அடிபட்டவர், அந்த சாட்டையாலே அடிக்கப்பட்டவர், அப்படிப்பட்ட பகவத் குணங்களிலேயே ஊன்றி இருக்கக்கூடிய நீர், அப்படிப்பட்ட நீர் தென்னலும் சிறுதுடியும் பட்டா போலே சொல்ல. நல்ல கோடை காலம், நல்ல வெயில் காலம், வெயில் அப்படியே தகிக்கிறது. அந்த காலத்திலே நல்ல குளிர்ந்த காத்து, தென்றல் காத்து என்று தெற்கு திசையிலிருந்து நல்ல வாசனைகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய காத்து, சிறு துளி, ஒரு சிறிய மலை துளியோட அப்படி உடம்பு மேல வந்து பட்டா எப்படி இருக்கும், சின்ன குளிர்ந்திருக்கக்கூடிய ஒரு மலை துளியோட அப்படி காத்து வந்து அப்படி மேல படுறது, பட்டா எப்படி இருக்கும், அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே மயிர்கூச்செறிந்து அப்படியே ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டு அப்படியே மனதெல்லாம் குளிர்ந்து போய் ஒரு ஒரு நினைவு பொழுது ஏற்படுமே, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் உடலுக்கு. அதை போலே நீர் சொல்லும் போது இருக்கு. நீர் சொல்ற ஒவ்வொரு சரித்திரம் அப்படியே புல்லரிக்க, உடம்பெல்லாம் புல்லரிக்க, மயிர்கூச்செறிய, அப்படியே கண்ணிலிருந்து தாரதாரையா கண்ணீர் பெருக கேட்டேனே, இப்படி கேட்க உம்மை போலே ஒருவர் சொல்லணும், நான் கேட்கணும், விடாமல் கேட்க வேண்டும், இதுவே பிரயோஜனம், இதற்கு மேலே ஒரு பலன் கிடையாது சுவாமி, 4மே பலன் கிடையாது, நீர் சொல்லிட்டே இருக்கணும், நான் கேட்டுட்டே இருக்கணும், அதுதான் பலன் என்று தெரிவித்தான் ஜனமேஜயன். அதை போலே நீங்கள் கேட்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். மேலே பாடப்போறேன். இந்த பாசுரத்திலே செய்ய வேண்டியது எது, செய்ய வேண்டாது எது என்றெல்லாம் தெரிவிக்க போகிறேன். மேலே திருப்பாவை பாடப்போகிறேனே 30 பாசுரங்கள். இந்த பாசுரங்களிலே எல்லாம் நீங்கள் எப்படி கேட்கணும் என்றால், கேட்பதே பிரயோஜனமாக கொண்டு கேட்க வேண்டும், கேட்பதே பலன் என்று கொண்டு நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டாள் தெரிவித்திருக்கிறாள். அதனாலே நீங்களும் நித்தியம் வந்து கேட்பதே பலமாக கொண்டு கேட்க வேண்டும்
என்று இந்த கோட்டிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அப்படி எதை கேட்க வேண்டும் என்றால், பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிபாடி என்று தொடர்ந்து பார்க்கடலிலே பையத்து என்ன பரமன் அந்த எம்பெருமானினுடைய அடியை பாட வேண்டும் என்று தெரிவிக்கிறாள். பார்க்கடலுள் பையத்து என்ன, பைய என்றால் மெதுவாக தூங்கக்கூடிய சொல்றான். என்ன தூக்கத்திலே மெதுவா தூங்குறதுனா என்ன, வேகமா தூங்குறதுனா என்ன என்பதை இன்றைய தினம் சொல்ல போறதில்லை, நாளை தினம் தெரிவிக்க போகிறேன் இந்த கோட்டிலே. அதற்கு முன்பாக இவ்விடத்திலே இன்றைய தினம் வாழக்கூடிய வழி அதை மட்டும் அனுபவித்து இந்த கோட்டிலே நிறுத்துவோம். வாழக்கூடிய வழி என்ன? இன்றைய தினம் நாள்பாட்டு 3வது பாசுரம், ஓங்கி உலகளந்தான்னு தொடங்கக்கூடிய பாசுரம். அந்த பாசுரத்திலே ஆண்டாள் ஆச்சரியமான வழியை காட்டுகிறார். அந்த பாசுரத்துக்கே சாரமான வார்த்தை எது என்றால், கடைசி வரியிலே இருக்கக்கூடிய வார்த்தை தான் நீங்காத செல்வம் நிறைந்து. நீங்காத செல்வம், விட்டு போகாத நிலைத்திருக்கக்கூடிய செல்வம், அது நிறைய வேண்டும். செல்வம் எப்படி இருக்க வேண்டும்? அதஸ்கரகர கிராகம் அபூபதி வசம் வதம் அதாயாத விபாகாருகம் தனமார்ஜய சுஸ்திரம். ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். அதஸ்கரகர கிராகம், நாம் சேமிக்கக்கூடிய செல்வம் இருக்கே, அது எப்படி இருக்கணும்னா நீங்காத செல்வம். நீங்காத செல்வமாக இருக்க வேண்டும், நீங்கியே போகக்கூடாது. எப்படி இருக்கும் அந்த செல்வம்? அதஸ்கரகர, தஸ்கரர்கள் என்று திருடர்கள், அந்த திருடர்களாலே திருட முடியாத செல்வமாக இருக்க வேண்டும். திருடர்களாக திருட முடியக்கூடாது. அப்படிப்பட்ட செல்வம். அபூபதி வசம் மதம் என்ற அபூபதி வசம் என்று, பூபதி என்று ராஜா, அந்த ராஜாவானவன் வசம் வதம், அவனுடைய வசம் கட்டுக்குள்ளே போகக்கூடாது. அவனாலே வரி விதிக்க முடியாத ஒரு ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும். டாக்ஸ், அவனாலே டாக்ஸ் போட முடியக்கூடாது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் நாம் சேமிக்கக்கூடிய ஐஸ்வர்யம்.